விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வெற்றி பெறவில்லை, ஒரு நடிகராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. விஜய் என்னென்னமோ முயற்சி பண்ணாரு, ஆசை காட்டினார், வந்தா கூட்டணியில பங்கினாரு. ஒரு கட்சி கூட அவர்கிட்ட போய் கூட்டணி செய்யாது. அனைத்து தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள். ஜோசப் விஜய் உட்பட டெபாசிட் இழப்பார்கள். எல்லாரும் ஆன்மீகத்துக்கு ஆதரவா இருங்க, எல்லாரும் தேசியத்துக்கு ஆதரவா இருங்க. இந்த திமுகவை எப்படியாவது தோக்கடிங்க. இந்த சாராய மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு வீட்டுக்கு அனுப்பும். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இதுதான் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்க வைக்கிற வேண்டும். தமிழக அரசு அதிகாரிகளையே, தமிழக அரசு எந்திரத்தையே முழுக்க முழுக்க தேர்தல் பணியில இன்னைக்கு திமுக ஈடுபடுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அங்க கம்யூனிஸ்டுகள் பண்ணாங்க, நீதிமன்றம் அதை தடை செய்திருக்கு. அது மாதிரி தமிழகத்திலும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு சென்று அல்லது நீதிமன்றம் தானாக முன்வந்து தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் பரப்புரை செலவுகளையும் வாக்கு சேகரிக்கின்ற நடவடிக்கைகளையும் அவர்கள் கணக்கிலே எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் அந்த கட்சியினுடைய செலவு கணக்கில் வரவு வைக்கணும். அதுக்கான முயற்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருளை கொடுத்து வாக்கு சேகரிப்பதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். இந்து சமயத்தை இழித்தும் பழித்தும் ஆன்மீகத்தை அவமதித்தும் பேசுகிறவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட அங்கே மலை உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற முடியவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து தரிசனம் செய்த பிறகு நரேந்திர மோடி தரிசனம் செய்வதோடு மட்டுமல்ல, அவர் மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்வைக்கின்றேன். சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக, இந்துக்களை ஒன்றுபடுத்துவதற்காக, இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக நாங்கள் மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம். திராவிட மாடல் திமுக சனாதன ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொண்ட திமுகவை தோற்கடிப்பது, அதுதான் இப்பொழுதுக்கு எங்களுடைய பொது திட்டம். அமைச்சர் நேரு ஊழல் செய்திருக்கிறார், அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகும் தமிழக அரசு அவர் மேல எஃப்ஐஆர் போடல. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சும்மா பேருக்கு எஃப்ஐஆர் போடுற மாதிரி நாடகம் ஆடுறாங்க. அமைச்சர் நேரு உடனடியாக தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணணும். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில தான் முதலமைச்சரே இருக்கிறார். ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட புதிய மணல் குவாரிகளுக்கு, கல் குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க.